பார்வதிய கொஞ்சம் கூட பாவம்னே நினைக்கக்கூடாது. பாவம்னு நினைச்சா ஏறி தலை மேல உட்காந்துக்குவா போல. இவ பேசுற பேச்சுக்கள், இவளுடைய அந்த வன்மமான அந்த நடைமுறைகள்லாம் பார்க்கும்போது கோவம் தான் வருது. போன வாரமே தெரியும் அரோரா மேல சும்மாவே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. 18+ சிம்பல் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கான்ட்ரோவர்சி ஆக்குனாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்துருக்காங்க. அரோராவை வந்து ஒரு மாதிரி அந்த பொண்ணுடைய அந்த கேரக்டரே, அந்த பொண்ணுடைய நடத்தைகளே வந்து டோட்டலா வந்து ஒரு வேற மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அது என்னன்னே நமக்கு வந்து ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. அவங்கள பொறுத்தவரைக்கும் பார்வதியை பொறுத்தவரைக்கும் அவங்கள வந்து அந்த மாதிரி தான் வந்து சித்தரிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அரோராவும் கம்ருதீனும் வந்து ஒரு க்ளோஸாக இருக்காங்க. அந்த க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து பார்வதிக்கு பிடிக்கல. ஒரு பொசசிவ்னஸ்ன்றது பார்வதிக்கு உள்ளே இருக்குது. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியுது. இதை வந்து யார் சொல்லி நம்மளுக்கு வந்து புரிய வைக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அவங்க வந்து க்ளோஸாக இருக்காங்க. அது வந்து இவளுக்கு வந்து வயிற்றெரிச்சலாக இருக்குது. அவங்க எப்படி க்ளோஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து வம்படிக்காக வந்து உள்ளே போயிட்டு சண்டை இழுக்கிறது, வம்பு இழுக்கிறது அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம அக்கா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டுருக்கு. சோறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டாஸ்க் ஒன்று வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டாஸ்கில் நடந்துகிட்ருக்கும்போது நம்ம பார்வதி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரோரா அவர்கள் வந்து உட்கார வச்சு அவங்க கையை வந்து பிடிச்சு பார்த்து அந்த இடத்துல ஜோசியத்தை வந்து பண்ணுவாங்க. ஸோ ஜோசியம் வந்து பார்க்கும்போது அப்போ வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப வந்து அது சீப்பாக, ரொம்ப கேவலமாக, ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. பார்வதி நீ என்ன இவ்வளோ கேவலமாக இருக்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சொல்ல தோணுச்சு. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அரோராவுடைய கையை பிடிச்சிட்டு உனக்கு வந்து ஒரு புருஷன் கிடையாது, உனக்கு வந்து 3 புருஷங்க வந்து வருவாங்க. அந்த 3 புருஷங்களும் எந்த மாதிரி வருவாங்க அப்படின்னா, அரோரா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே வந்து கொடுமைப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, பிரச்சனையாக இருக்குன்றப்போ ஸோ அந்த குடும்பத்துலேருந்து நம்ம வந்து கொண்டு வந்தால் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அரோரா வந்து அதை வந்து ஒரு வேறு மாதிரி வந்து அவங்க ஒரு நல்ல மாதிரி அவங்க வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்வதி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா இருக்கிற குடும்பத்தையே நீ உள்ளே போயிட்டு அடுத்து உன் புருஷனை வந்து இழுத்துன்னு வந்துடுவ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கேவலமாக பார்த்தீங்கன்னா பார்வதி அரோரா கிட்ட வந்து பேசினாங்க. அரோரா அவங்களும் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுது. பட் என்ன அப்படின்னா, அதை வந்து ஒரு டாஸ்க்காக நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பதிலை வந்து திரும்ப திரும்ப வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்வதியுடைய அந்த பேச்சு வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருந்தது. இப்படி இருக்கும்போது இது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா இவங்க அரோரா போயிட்டு கம்ருதீன் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க போல். அதை வந்து நம்மளுக்கு காட்டல. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்து அமித், வியானா அண்டு நம்ம பார்வதி 3 பேரும் வந்து உட்காந்து பேசியிருப்பாங்க. இதில் வந்து அமித், பார்வதி 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் ரோல்லையும், வியானா வந்து தங்கச்சி ரோல்லையும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ரோல் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி வந்து பண்ணிகிட்ருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கம்ருதீன் வந்து வேணும்னே அந்த மாதிரி உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து பேசினி அது வந்து தெரியலையா, மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து வேணும்னே வந்து கம்ருதீன் வந்து நோண்டுவார். அந்த இடத்துல பார்வதி வந்து டென்ஷன் ஆகி என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போவாங்க. அமித் வந்து டென்ஷன் ஆகி நான் இருக்கும்போது இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் வந்து மேக் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த இடத்துல கம்ருதீன் அவர்கள் வந்து வேணும்னே வந்து சண்டை இழுத்துருப்பாரு. அதை வந்து பார்வதி வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப தப்பாக பேசிட்டான், இவன் வந்து பர்சனல் ஜட்ஜ் பண்ணுறான், ரொம்ப மோசமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு பிரச்சனையை வந்து எடுத்து பேசியிருப்பாங்க. ஏம்மா உனக்கு வந்தால் ரத்தம் சாரி அது மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உனக்கு வந்தால் ரத்தமோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தந்து அந்த அளவுக்கு போயிட்டு வேணுமனே அரோராவை உடச்சி பேசிட்டு இன்றைக்கி வந்து இல்லை நான் ரொம்ப நல்லவ, என்னை யாரும் வந்து ட்ரோல் பண்ணக்கூடாது, என்னையை வச்சு யாரும் ஃபன் பண்ணக்கூடாது, நான் ரொம்ப உத்தமி அப்படின்ற மாதிரி வேணுமனே இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுற பற்றியா ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. பார்வதியுடைய நடைமுறைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நன்றிகள்.